ரகுபதி அவர்கள் சொல்கிற அந்த என்சிஆர்பி டேட்டா வந்து இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டே வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாள் மக்கள்கிட்ட வந்து இது இல்லை, ஏடிஎம்கே ஆட்சியை விட எங்களோட ஆட்சியில் குற்றம் குறைவுன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் அது நம்பிக்கையாக இருந்தாலும் கூட தினமும் ஒரு கொலை, தினமும் ஏதாவது ஒரு குற்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது மக்கள் அதெல்லாம் வந்து பெருசாக அமைச்சர்கள் சொல்கிறதெல்லாம் பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, இதே விஷயத்தை தான் வந்து திமுக வந்து 3 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. என்சிஆர்பி டேட்டாவை வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து இந்த குற்ற சம்பவங்களை நான் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னு சொல்ல வரல. இப்போ என்ன எல்லாரும் கேட்குறது என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுடைய அணுகுமுறை பெட்டராக இருக்குன்னு சொல்கிறீங்க. அதாவது ஒரு குற்றம் நடந்த பிறகு உடனே அரெஸ்ட் பண்ணுறோம், உடனே வந்து அந்த விஷயங்களை அணுகுவது வந்து எங்ககிட்ட பெட்டர் இருக்குன்றீங்க. அது பிஹேவியரல் சேஞ்ச், அதை ஈஸியாக மாற்றிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ரிவென்ஷன் எங்கே போச்சுன்னு வரும்போது ப்ரிவென்ஷன் லேக்கிங் இருக்குதுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே யாருக்குமே இல்லையா. லா அண்ட் ஆர்டரில் ப்ராப்ளம்ஸ் இருக்குதா இல்லையான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. அதை வந்து யாராலையும் அதை வந்து நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. போலீசிங் பெட்டர் ஆகணும். போலீசிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போலீசிங் ப்ராப்பராக இல்லை தான். இன்டெலிஜென்ஸ் கேதரிங்கே இல்லையே. நேற்று வந்து இன்னொன்று வந்து சட்டத்துறை அமைச்சர் அதுக்கு கொடுக்குற விளக்கங்கள்லாம் வந்து ரொம்ப சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது.